குரு நல்லது பண்ணார்னா சுக்கிரன் கெடுப்பார், சுக்கிரன் நல்லது பண்ணார்னா குரு கெடுப்பார். இப்படி தான் இருந்தது. இப்போ சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுனால முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அமோகமான காலகட்டம் இது. இதில் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களை உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களின் மூலமாக எதிரிகள் கூட உங்ககிட்ட மகுடிக்கு மயங்கின பாம்பாட்டு அடங்கி போவாங்க. செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். சார் எதுக்கு சார் சும்மா சுக்கிர பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க? அது சாதாரண ஒரு 20 நாளைக்காக நீங்கள் கொடுக்குறீங்களான்னு? அப்படி கிடையாதுங்க. அந்த 20 நாள் தான் அடுத்து வரக்கூடிய 4 மாதத்துக்கு உண்டான டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது நான் சொன்னங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இதை சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் மனப்பாடு ஆகுங்கிறது. சரி, எப்போ சார் வருது இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல செப்டம்பர் 14 வரைக்கும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும். செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய டேட்ஸாக இருக்கும். செப்டம்பர் 13th and 14th. அந்த மாற்றத்தை தருவதற்கு அடித்தளமிடக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 14 வரை. இந்த சுக்கிர பயிற்சி எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோன்னா, உலக அளவில் இந்த பூமி மட்டும் இல்லை, 14 லோகங்களிலும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் மந்திரம் சஞ்சீவனி மந்திரம்னு பேர். அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்த ஒரே நபர், ஒரே ஆசான் சுக்கராச்சாரியர் மட்டும்தான். சிவன்கிட்டேருந்து தவம் பண்ணி இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டாரு. அந்த மந்திரம் தெரிஞ்சால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும். அதனால தான் அசுரர்கள் இவரை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. ப்ரஹஸ்பதி பகவான்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கே இது தெரியாது, தேவகுருவுக்கே இது தெரியாது. இருப்பினும் இந்த சுக்கிரனுடைய மனைவி யாருன்னு கேட்டால் ப்ரஹஸ்பதி பகவானுடைய பெண். அதனால தான் மீன ராசின்னு சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் அங்கே சுக்கிரன் உச்ச பலத்தை அடைகிறார். ஏன்னா மாமனார் வீட்டில் தான் மருமகனுக்கு மாப்பிள்ளைக்கு நல்ல மரியாதை இருக்கும். அந்த சுக்கிரன் குரு பகவானுக்கு மாப்பிள்ளை. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார்னா பதவி, செல்வம், புகழ், செல்வாக்கு, வாக்சாதுரியம் எல்லாமே கிடைக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பேச தெரியாது. பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக போகும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களால எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இதுக்கு காரணமும் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா வாழ்க்கையில் சுக அதிகரிப்பு ஏற்படும். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10, 12 இருந்தால் சில விஷயங்கள் நல்லது நடக்கும், சில விஷயங்கள் கெடுதல் நடக்கும். இந்த 6, 7, 10 இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அனைத்து யோகங்களும் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நல்ல ஜோதிடரை பார்த்து பரிகாரம் செய்யுங்கள். இப்போ கோச்சார ரீதியாக என்ன மாற்றங்கள் வரும், 6, 7, 10 வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலனை ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14 ராசியில் இருந்த சுக்கிரன். இதில் உங்ககிட்ட ஒரு சின்ன சிக்கல் எப்படி இருந்ததுன்னா, சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருந்தாங்க. 2 குருமார்கள், அசுர குரு, தேவகுரு 2 பேரும் ராசியில் இருந்தாங்க. குரு நல்லது பண்ணார்னா சுக்கிரன் கெடுப்பார், சுக்கிரன் நல்லது பண்ணார்னா குரு கெடுப்பார். இப்படி தான் இருந்தது. நல்லது வராமே இருந்தது. கெட்டது 2 பேரும் ஓரளவுக்கு கொடுத்துருவாங்க. நல்லது 2 பேருமே இவர் கொடுக்கறது அவர் தடுப்பார், அவர் கொடுக்கறது இவர் தடுப்பார். இப்போ சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு பணப்புழக்கம் அதிகரிக்கும். நல்ல வார்த்தைகள் பேசுவீங்க. என்றைக்குமே சுக்கிரன் உங்கள் 2ஆம் இடத்துல ஜாதகத்தில் இருந்தாலே அவங்கக்கிட்ட கெட்ட வார்த்தை வராது, தப்பான வார்த்தையே வராது. யாரை பற்றி தப்பு பேச மாட்டாங்க. அதெல்லாம் பேசாதீங்க. அப்படி ஏன் பேசுகிறீங்க? அதை மாதிரி அடுத்தவங்க தப்பாக பேசினா கூட அதை தடுக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் இந்த சுக்கிரன் கொடுப்பார். 2ஆம் இடத்து சுக்கிரன் நல்ல வார்த்தைகளை மட்டுமல்லாமல் பாட்டு சம்பந்தமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் நல்ல அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார்.
இதில் வந்து 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வியாபாரத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுனால முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அமோகமான காலகட்டம் இது. இதில் வேறு இப்போ வந்து மாலைபட்சம் வேறு வந்துன்னு இருக்குது. அதுலேயே உங்களுக்கு முன்னோர்களுடைய வழிபாடு செய்யுங்க. இதை தவிர இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14க்குள்ளார உங்களுடைய முன்னோர்கள், குறிப்பாக உங்கள் வீட்டில் முன்னோர்களாக இருந்து இறந்து போன வயது முதிர்ந்த பெண்மணிகள், அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுலேருந்து பெரிய வயசான வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய, அதாவது நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி, இந்த மாதிரி பெண் வர்க்கத்தினர், நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய மாமியார், மாமியாரோட மாமியார், மாமியாரோட மாமியாரோட மாமியார், இந்த மாதிரி பெண் வர்க்கத்தினரை வழிபட்டு வாருங்கள். அதுவும் குறிப்பாக சுமங்கலி பிரார்த்தனை பழக்கம் இருந்ததுன்னா சுமங்கலி பெண்டுகள்னு சொல்லுவாங்க. இதை செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் அமோகமான நற்பலன்கள் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களை உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களின் மூலமாக, நீங்கள் பேசுகிறது வந்து அவ்வளவு இனிமையாக இருக்கும். அதனால் எதிரிகள் கூட உங்ககிட்ட மகுடிக்கு மயங்கின பாம்பாட்ட அடங்கி போவாங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, என்ன வழிபாடு பண்ணால் எங்களுக்கு இந்த நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தேன்னா, எந்த தெய்வம், அது எந்த தெய்வம், முருகனாக இருந்தாலும் சரி, அம்பாளாக இருந்தாலும் சரி, பாம்போடு இருக்கக்கூடிய, அதாவது நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்போடு இருக்கக்கூடிய முருகனையோ இல்லை அம்பாளையோ வழிபட்டு வாருங்கள். துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே குடிகொள்ளும் நாட்களாக இந்த சுக்கிர பயிற்சி அமைந்திடும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில், எதுக்காக இந்த சுக்கிர பயிற்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய வகையில் இருக்குது. அது இன்றைக்கி என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சந்திரன், இந்த வாரம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சுக்கிரனும் செவ்வாயும் புதனும், இந்த மாதம் நடக்க போகிறதுன்னு சொல்கிறது வந்து சூரியன், இந்த வருஷம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது வந்து குரு, அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னு உங்களுடைய லைஃப் பாத்தை சொல்கிறது வந்து சனி. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் அடியேனை தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகத்தையும் சந்தோஷங்களையும் சுகத்தையும் தருவதற்கு இந்த சுக்கிரனின் அருள் கிடைப்பதற்கு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் என்பதை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் சிவனின் ஈசனின் அருள் வளர்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், நிம்மதியான தூக்கத்தை தர வேண்டும் எனும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.